ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. திருப்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட. பக்தி பெருகிட பாடி உருகிட. மணிப்பாயன் வெள்ளிமை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நடிப்பார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை கார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மகா மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் உண்டு. அதே மாதிரி ஜபித்த மந்திரங்களை நமக்கு பிரயோகம் செய்வதற்காக ரட்சை அதாவது தாயத்தில் கவச்சமாக அணிந்து கொள்வதுண்டு. இன்னொன்று மயிலை ஜபித்து அஞ்சனமாக நெத்தியில் தரிச்சுக்கிறது உண்டு. விபூதியில் ஜபித்து உள்ளுக்கு சாப்பிட்றது அல்லது மற்றவர்கள் மேல் இட்டு அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரட்சை அப்படின்னு சொல்லும்போது ரட்சிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி 108 ஊது ஜபித்து காராம்பசு சாணத்தில் பஸ்மமாக்கி அதை தாயத்தா ரட்சையாக கழுத்தில் அணிஞ்சிக்கிறது. இது செல்வத்தை தரும், நினைத்த காரிய சித்தியை தரும். இந்த மந்திரத்தை 3 விதமாக ஜபிக்கலாம். அதாவது இந்த மந்திரத்துக்கு முன்னால க்ளீம் அப்படின்னு போட்டு ஜபிக்கிறது, அது சத்ரு ஜெயத்தை கொடுக்கும். ஹ்ரீம் அப்படின்னு போறது செல்வத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ரீம் அப்படின்னு போறது கடன்லேருந்து நமக்கு நிவாரணத்தை கொடுக்கும். 3 விதமான அற்புதமான சித்தியை தரக்கூடியது. அதனால இப்ப ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி ஜபிக்கும் பொழுது கடன் நிவாரணமாகி நல்ல பெருத்த செல்வம் வரும். அந்த ஹ்ரீம்ன்றது செல்வம், நாம நினைத்த இஷ்டகாரிய சித்தியை உடனே கொடுக்கும். அந்த க்ளீம்ன்றது சத்ரு ஜெயம், கோர்ட்டு வழக்கு வியாஜயங்கள்லேருந்து நமக்கு விடுதலையாகி வெற்றியை கொடுக்கும். இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஸ்க்ரீனில் தெரியறது பார்த்துக்குங்க, அதை எழுதிக்கங்க. அது முன்னால் பார்த்தீங்கன்னா மட்டும் முன்னால் வரக்கூடிய அக்ஷரம் மட்டும் மாறும், பின்னால் வரக்கூடிய அக்ஷரங்கள் மாறாது. ஓம் ஸ்ரீம் மகிஷாசுர மர்த்தின்யை சுவாஹா.
பாருங்க, ஓம் ஸ்ரீம் மகிஷாசுர மர்த்தின்யை சுவாகா. அடுத்து அதே மந்திரம் முன்னால் இருக்கக்கூடிய அக்ஷரம் மட்டும் மாறுறது கவனிங்க. ஓம் ஸ்ரீம் மகிஷாசுர மர்த்தின்யை சுவாகா. இப்போ மறுபடியும் அதே மகாமந்திரத்தை முன்னால் இருக்கக்கூடிய அந்த அக்ஷரத்தை மட்டும் மாற்றி காளி பீஜத்தை சேர்த்து ஜபிக்கிறது. ஓம் க்ளீம் மகிஷாசுர மர்த்தின்யை சுவாகா. எழுதிட்டீங்களா? இப்போ மறுபடியும் அந்த மந்திரத்தை பற்றி பெருமையை சொல்கிறோம். அது ஓம் ஸ்ரீம் மகிஷாசுர மர்த்தின்யை நமகான் தொடர்ந்து ஜபித்தால் செல்வம் செல்வாக்கு பெருகும், கடன் ரோகம் நிவர்த்தி ஆகும். க்ளீம்னு ஜபிக்கும் பொழுது சத்ரு பயம் இல்லாமல் இருக்கும். அதே ஹிரீம்னு சொல்லும் பொழுது செல்வமும் சேரும், நம்ம நினைத்த காரிய இஷ்டகாரிய சித்தியும் நடக்கும். இது என்ன பண்ணலாம்னோ செப்பு தகட்டில் அது தாயத்தாக சேர்த்து அணிஞ்சு கொள்ள வேண்டியது. அதை மாதிரி போடும்போது எம் எம் சிந்தையதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். யார் யார் எதை நினைத்து இதை அணிகிறார்களோ அவர்களுக்கு அந்த காரியமாகப்பட்டது கட்டாயம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட சேர்த்து படிக்கிறதா இருந்தால் மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகத்தை படிக்கலாம். தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணலாம். ஒரு அற்புதமான ஸ்லோகம். சத்ரு பயத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நமக்கு நிவாரணம் தரக்கூடியது, செல்வத்தை தரக்கூடியது. மூணுத்தையும் தனித்தனியாக ஜபிக்கணும். ஜபம் எது வேண்டுமோ அந்த அக்ஷரத்தை சேர்த்து தனித்தனியாக ஜபிங்க. அதனால் மொத்தமாக மூணுத்தையும் சேர்த்து ஜபிக்க வேண்டாம். இப்போ உதாரணம் ஓம் ஸ்ரீம் மகிஷாசுர மர்த்தின்ய சுவாகானா தனியாக 108 ஜபிக்கலாம். ஓம் க்ளீம் மகிஷாசுர மர்த்தின்ய சுவாகானா அதை தனியாக ஜபிக்கணும். ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து ஜபிக்க வேண்டாம். அதேமாதிரி ஒரு ரட்சையை அணியும் பொழுது ஒரு மந்திரத்தை எழுதி ஒரு ரட்சையில் போடணும். 3 மந்திரத்தையும் ஒரே செப்பு தகட்டில் எழுதி நீங்கள் ரட்சையாக போட்டுக்க வேண்டாம், தனித்தனியாக போட்டுக்கணும். இப்போ இந்த மந்திரங்களை தொடர்ந்து ஜபிக்கும் போது நியமனங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் உண்டு. இந்த மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தேவியோட மந்திரத்தை ஜபிக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னால் ஜபிக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது சூரியன் மறைந்த பிறகு ஜபிக்கிறது நல்லது. இந்த மகிஷாசுர மர்த்தினி படத்தை வச்சு ஜபிக்கலாம், அல்லது கலசத்தில் ஆவாகனம் பண்ணி ஜபிக்கலாம், அல்லது மகிஷாசுர மர்த்தினி எந்திரத்தை எழுதி வச்சும் ஜபம் பண்ணலாம், அல்லது குத்து வழக்கில் பசு நெய் சேர்த்து ஜபம் செய்யலாம். இந்த ஜபம்ன்றது 108 உரு ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமானது. இது 8 லட்சம் செய்தால் மிகப்பெரிய சித்தியை கொடுக்கும்னு சொல்லுவோம். மகா மாந்திரிக பிரயோகம் பண்ணுறதா இருந்தால் அமாவாசையில் சித்திராண்ணங்கள் படைத்து ஆலமரத்தடியிலிருந்து தேவிக்கு 9 விதமான விளக்கு ஏற்றி அம்பாலை ஜபம் செய்தால் மகிஷாசுர மர்த்தினி நமக்கு காட்சி தரதா சொல்வாள். ஆனால் இதை மகாமந்திர பிரயோகமாக செய்கிறதா இருந்தால் குருமுகமான உபதேசம் கட்டாயம் தேவை. குருமுகம் இல்லாமல் இதை மகாமந்திர பிரயோகத்தை ஜபம் பண்ண முடியாது.